ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூவை எப்படி ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூவை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு யாருமே சமைக்கிறதில்ல. ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் வாரத்தில் ஒரு தடவை கட்டாயமாக சமைச்சு சாப்பிடுங்க. இதை எப்படி ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதோடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளக்க இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி தண்டோட லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து கொத்து கொத்தாக நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் உதிரி மாதிரி ஒன்றா கட் பண்ணிட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப நேரமாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொத்து கொத்தாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், இது க்ளீன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அதோடைய உள்பகுதியை திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கையில் மொத்தமாக வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம 2-3 கூட டக்குன்னு பிச்சு போட்டு தூக்கி போட்டுடலாம். இப்போ அது உள்ளக்க ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அது அந்த பூவோட மகரந்தம் போல் இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அது நமக்கு தேவை கிடையாது, அது சமைக்க முடியாது. இப்படி கத்தியால் வச்சு நீங்கள் லேசாக இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து கொத்து கொத்தாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ உள்ளக்க இருக்கக்கூடிய எல்லா பூவையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன சின்னதாக கூட இருக்குது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களால் கைகளால் க்ளீன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி தரையில் வச்சு இப்படி லேசாக நீக்கினாலே போதும். அப்படியே எல்லாமே வந்துடுது பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நம்ம சமைச்சாலும் இது வேகவே வேகாது. அதனால தான் அதை நம்ம வந்து தனியாக எடுத்துடுறோம். எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 அது தனியாக ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது வந்து கட் ஆக கூட செய்யாது. பாருங்கள், 1-2 அப்படியே இருக்குது பாருங்கள், அதுவும் நமக்கு வந்துடும். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இது மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சமைச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். இது நம்ம டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தெல்லாம் சரி செய்யக்கூடியதுங்க, அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை கட்டாயமாக சமைச்சு சாப்பிடுங்க. இது கூடவே இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு 100 கிராம் போல் பாசிப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் இது உள்ளே சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் கூடவே கொஞ்சம் தேங்காய், சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா குருமா மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ரசம் சாதம், காரக்குழம்பு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.